அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் தமிழ் விதை மற்றும் கல்விதைகளின் கனிவான வணக்கம். இந்த நாள் இனி நாளாக வேண்டும். இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அது இல்லாமல் லைக் பட்டனை கொடுங்க. இது ரெண்டையும் நீங்கள் பண்ணும்போது எனக்கு சுத்தமாக இருக்கும். உங்களுக்கு தேவையானது அனைத்து நம்ம அடுத்தடுத்து நம்ம போட்டு இருப்போம். இப்போ இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இல்லை 2வது வாரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதலிடை தேர்வு வரப்போகுது. அந்த முதலிடை தேர்வுக்கான மாதிரி வினாத்தாள் பார்க்க போகிறோம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பார்க்க போகிறோம். மீதி ஒவ்வொரு வினாத்தாளும் நாளைக்குள்ள வந்துடும். உங்களுக்கு மாதிரி வினாத்தாள் பிடிஎஃபோட லிங்க் இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி முதலிடை தேர்வுக்கு நல்லா ரெடி ஆகுங்க. அடுத்தது நம்ம காலாண்டு தேர்வுக்கான வினாத்தாள்களை நம்ம ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு இளந்தமிழ் வழிகாட்டி 10ஆம் வகுப்பு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே தெரியுற அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு 10ஆம் வகுப்பு புத்தகம் அவைலபிளாக இருக்குது, நம்ம கொடுக்கலாம். சரி, இப்போ இந்த காணொலிக்குள்ளே போயெல்லாம் வாங்க. பாருங்க, மாதிரி முதல் இடைத்தேர்வு 2024. சரிங்களா? இது ஒரு கொஸ்டின் பேப்பர், மாடல் கொஸ்டின் பேப்பர். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 1 மார்க். இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் காய்ந்த இலையும் காய்ந்த தோவும் நிலத்துக்கு நல்ல ஒரு தொடர் அடிகோலிட்ட பகுதி குறிப்பிட போகுது. இது பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின். பாடியுமில் பனிகடல் பருகி முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது? இது புக் பேக் கொஸ்டின். அடுத்து 3வது பாருங்க, புக்கிங் கொஸ்டின், கிரியேட்டிவ் கொஸ்டின். 4வது மொழித்திறன் பயிற்சி வரக்கூடிய கொஸ்டின். 5வது பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின். அடுத்து பாருங்க, பாடலை பற்றி வினாக்களுக்கு டெய்லி. இந்த நனந்தலை உலகம் வளை நேமியோடு எந்த பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முல்லைப்பாட்டில் இருந்து ஒரு பாட்டு கொடுத்துக்கிறோம். அதுல இருந்து ஒரு 4 கேள்வி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்க. இதில் பார்த்தீங்கன்னா புக்கிங், புக் பேக்கு, மொழிப்பயிற்சிகள் அனைத்தும் கலந்துருக்கும். இந்த 10 2 மார்க்கில் 12 2 மார்க் கொடுத்துருப்போம். இதில் நீங்கள் 10 எழுதுனா போதும். பாருங்கள், ஃபஸ்ட்டு புக் பேக் கொஸ்டின், 2வது புக் பேக் கொஸ்டின், 3வது திருக்குறள் கொஸ்டின், 4வது கிரியேட்டிவ் கொஸ்டின், 5 புக் பேக்கு, 6 புக் பேக்கு. அடுத்து பாருங்கள், மொழித்திறன் பயிற்சி. அடுத்து பாருங்கள், விடைக்கேற்ற வினா கொடுத்துக்கிறோம். இது நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள், ஏன்னா காலாண்டது உங்களுக்கு வந்துடும். அடுத்து பாருங்கள், மாம்பழ பாட்டு 2 பாட்டு கொடுத்துக்கிறோம். அடுத்தது திருக்குறள் 1. அதே மாதிரி சிறுநாளை 2 சிறுநாள் எழுதணும். 3 சிறுநாள் கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி விரிவான விடைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு கற்பவை கற்றுக்கொண்டு கொடுத்துக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா விரிவான நெடுநாள் கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த வினாக்கள் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதிலேருந்து வினாக்கள் சில வரலாம். மேலும் உங்கள் தமிழாசிரியர் உங்களுக்கு சொல்லியிருக்கிற இந்த வினாத்தாள்கள் முக்கியமான கேள்விகள் சொல்லியிருப்பாங்க, அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. வரக்கூடிய இந்த முதலிடை தேர்வில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். மீண்டும் மற்றொரு காலையில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதைகள் விடலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க.